பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்க தாவேக அரசு ஒப்புக்கொண்டுள்ளதற்கு திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்க்கக்கூடாது என்பதில் முந்தைய திமுக அரசு உறுதியாக இருந்தது. ஆனால் முன்னாள் ஆளுநர் RN ரவி கூடுதலாக யுஜிசி பிரதிநிதி ஒருவரும் தேடுதல் குழுவில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். எனினும் இதனை முந்தைய திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. யுஜிசி உறுப்பினர் கூடாது என்பதில் கேரளா, மேற்கு வங்கத்தில் இருந்த முந்தைய அரசுகளும் உறுதியாக இருந்தன. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் முன்பு 3 பேர் இடம்பெற்ற நிலையில் இந்த மூவர் குழு விரைவில் 5 குழுவாக மாற்றியமைக்கப்படலாம் என்றார். 3 நபர் தேர்வு கமிட்டியாக இருந்த இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி சர்ச் கமிட்டி என்பது 5 நபர் கமிட்டியாக விரைவில் மாற்றி அமைக்கப்படலாம் என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறது. 5 நபர் கமிட்டியாக அது தேர்வுக்குழு அமைக்கப்பட்டவுடன் வைஸ் சான்சலர் என்பது இம்மீடியட் உடனுக்குடன் அந்த வைஸ் சான்சலர் அமைக்கப்படும் என்கிற ஒரு மிக அதீத நம்பிக்கை தமிழக அரசுக்கும் இந்த அமைச்சராகிய எனக்கும் இருக்கிறது. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி உறுப்பினரை சேர்ப்பதற்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. யுஜிசி உறுப்பினரை சேர்ப்பது மாநில உரிமைகளை காவு கொடுப்பதாக அமையும் என திமுக MP வில்சன் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 5 நாமினி, அதில் கவர்னர் 2 நாமினின்னு சொல்கிறாரு. இன்னொரு நாமினி யார் என்று அவர் மறைமுகமாக யுஜிசி நாமினியை பற்றி அவர் சொல்கிறார். அப்படி என்றால் இது ஒரு தவறான போக்காகும். அவர்கள் ஒன்றிய அரசுக்கு மண்டியிட பார்க்கிறார்களா, இல்லை கவர்னருடைய அதிகாரம் பறிக்கப்பட வேண்டாம், இது அரசுக்கு, முதலமைச்சருக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் எடுத்து கவர்னருக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் யுஜிசி ஒன்றிய அரசு சொல்லும்படி யுஜிசியோடைய நாமினியை இதில் இன்க்ளூட் பண்ணுன்றது மாதிரி அவங்க பயந்துட்டு மண்டியிட்டு மாநில உரிமைகளை அவர்கள் விட்டு கொடுக்குவது போல இன்று அவருடைய பேச்சு அமைந்துள்ளது. அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநரிடம் ஒப்படைக்க தாவேக அரசு துடிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பாமக தலைவர் அன்புமணி அரசின் அதிகாரத்தை அடகு வைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். உயர்கல்வி விவகாரத்தில் தாவேக அரசு எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவே இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே சட்டப்பேரவையில் 2 முறை தேசிய கீதம் பாடிய விவகாரத்தில் ஆளுநரின் அறிவுறுத்தலை ஏற்ற தாவேக அரசு தற்போது ஆளுநரிடம் சரணாகதி அடைந்துவிட்டதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.